ஸ்ரீராம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 55வது சர்க்கம். மகாபலசாலியான ஹனுமான் இலங்கை முழுசுமே எரிச்ச பிறகு வாழை நெருப்பை கடலில் போய் அணைக்கிறாங்க. அந்த நெருப்பால் எரிக்கப்பட்ட அழிக்கப்பட்ட இலங்கை பட்டணத்திலிருந்து பயம் கொண்ட அரக்கர்கள் ஓட்டம் பிடிக்கிறாங்க. அதை பார்த்து அடுத்து செய்ய வேண்டிய காரியம் பற்றி ஹனுமான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரொம்பவும் பயம் ஏற்பட்டதான். இலங்கை முழுசும் எரிஞ்சிருச்சு. என்ன இப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேன்னு தன்னிடம் ஒரு இகழ்ச்சியையும் தோன்ற ஆரம்பிச்சதான். அப்போ இருந்து கொண்டிருக்கும் நெருப்பை தண்ணீரால் அணைப்பது போல பொங்கி வரும் கோபத்தை தன் அறிவினால் அடக்குகிறார்களே அந்த மகாத்மாக்கள் அல்லவா புருஷ சிரேஷ்டர்கள். கோபம் கொண்டவங்க எந்த பாவத்தை தான் செய்ய மாட்டாங்க. கோபம் கொண்டவங்க ஆச்சாரியனையும் கொல்லுவாங்களே. கோபம் கொண்ட மனிதன் கடுமையான சொற்களால் சாதுக்களை இழிந்துரைப்பாங்க. கோபம் கொண்டவங்க பேச தகுந்தது தகாதது என்பது ஒருபோதும் அவங்களுக்கு தெரியறதில்லை. ஏன்னா அந்த கோபத்தில் இருக்கும்போது நம்ம கண்ணும் தெரியாது, யார் சொல்றது நம்ம கேட்கவும் மாட்டோம். அந்த கோபம் கொண்டவங்களுக்கு செய்யத்தகாத காரியம்னு எதுவுமே இல்லை, பேசக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை. எதை வேண்டுமானாலும் அந்த கோபத்தில் இருக்கும்போது செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது என்ன பண்ணுறாங்கன்னு கோபத்தில் இருக்கிறதுனால. அந்த பாம்பு நலிந்து விட்ட சட்டையை உரிப்பதை போலதான் யார் ஒருவங்க பொங்கி வரும் கோபத்தை பொறுமையினால துடைக்கிறாங்களோ அவங்க தான் ஆண் பிள்ளைன்னு சொல்லத்தக்கவங்க. சீதா பிராட்டியார் இங்கே இருக்கிறாங்க என்பதை நினைவே இல்லாமல் பட்டணத்தை நெருப்பினால கொளுத்தி அழித்தினேனே, அதாவது இலங்கை பட்டணத்தை அழிச்சிட்டேனே, நான் எவ்வளோ மட்டமான புத்தியுள்ளவன், வெட்கப்படுறேன், மகா பாவத்தை செய்கிறேன், என் எஜமானருடைய காரியத்தை கெடுத்துட்டேனே நான். ஐயோ, இலங்கை நகரம் எரிந்து போயிருந்தது. நான் நிச்சயமாக ஜானகி தேவியும் எரிந்து போயிருப்பாங்க. அதனால அறிவில்லாத என்னால் என் தலைவருடைய காரியம் வீணாகி போனதே. இலங்கை நகரம் எரிந்து போயிருந்ததுன்னா நிச்சயமாக மாதா சீதா தேவியும் எரிந்து போயிருப்பாங்க. அதனால் அறிவில்லாத என்னால் என் தலைவருடைய காரியம் வீணாகி போனது. எதன் பொருட்டு இந்த காரியம் ஆரம்பிக்கப்பட்டதோ அது முடிந்தே போயிருந்தது. இலங்கை எரிந்து கொண்டிருக்கும் போது மாதா சீதா தேவி என்னால் காப்பாற்றப்படலைன்னா என்ன காரியத்தை செய்வதற்காக வந்தேனோ அதை செய்து முடித்தேன் என்பதில் சந்தேகம் இல்லை. திரும்பி போய் சீதா பார்க்க மாட்டாங்கன்னு ஸ்ரீராமரிடம் தெரிவிக்க வேண்டிய செயல் மட்டும்தான் பாக்கி இருக்குது. கோபத்தால் ஆட்கொள்ளப்பட்ட என்னால் இலங்கையை எரித்ததன் மூலமாக நோக்கமே அழிக்கப்பட்டதே. இலங்கையில் எரிக்கப்படாத இடமே காணப்படலை. முற்றிலும் நகரம் சாம்பலாகி போயிடுச்சு. ஏன்னா ஒரு இடத்தையும் விடாமல் ஹனுமான் அவங்க வாளால் இந்த இலங்கையை எரிக்க ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு அந்த கோபத்தில் என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் இருந்தது. இந்த மாதா சீதா தேவியும் அழிந்து போயிருப்பாங்களே, என்னோட புத்தி தடுமாற்றத்தினால என்ன ஒப்படைக்கப்பட்ட காரியம் நாசமாகி போய்விட்டது. இப்போ இங்கேயே என் உயிரை விடுவது தான் உசிதமானதுன்னு எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பில் இப்போது விடட்டுமா, இல்லை கடல்வாழ் பிராணிகளுக்கு இரையாக இந்த உடலை தந்து விடட்டுமான்னு யோசிக்கிறாங்க. தனக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாங்க ஹனுமான். ஹனுமான் உயிரோடு என்னால் எப்படி பார்க்க முடியும்? எல்லா காரியத்தையும் நிர்மூலமாக்கி விட்டேன்னா இந்த ஆண் சிங்கங்கள் இருவரையும் எப்படி பார்ப்பேன்? இந்த இருவரையும்னா லக்ஷ்மரையும் ராமரையும் குறிக்குது. சஞ்சலத்தன்மை என்ற குரங்கின் இயற்கை குணம் 3 உலகங்களும் நல்லா தெரிந்தது தான். அது கோபம் என்ற மகா பாவத்தால் வெளிப்படையாக காட்டிட்டேனேனா. கட்டுப்படாததும் சஞ்சலமானதுமான ரஜஸ் குணம் நாசமாக போக எனக்கு சக்தி இருந்தும் கோபத்தின் காரணமா மாதா சீதா தேவியை என்னால் காப்பாற்ற முடியலை. சீதா தேவி அழிந்து போனார்னா அந்த 2 பேருமே ராமர் லக்ஷ்மணர்கள் உயிரை விடுவாங்க. அவங்க இறந்தவுடன் சுற்றத்துடன் சுக்ரீவன் உயிரை விடுவாங்க. சகோதர பாசமுடையவங்களும் தர்மாத்மாவான பரதனும் சத்ருகனும் இந்த செய்தியை கேட்ட பிறகும் அவங்களும் உயிரை வச்சிருக்க மாட்டாங்க. அறநெறி தவறாத இஸ்வாகு வம்ச பரம்பரை முற்றிலுமே அழிந்து போனதும் எல்லா மக்களும் துக்கத்தால் துடிக்க போகிறாங்க. பாக்கியம் இல்லாதவனாகவும் தர்மார்த்த சேமிப்பை இழந்தவனாகவும் கோபம் என்ற பெரும் குற்றம் நிறைந்தவனாகவும் மக்கள் அழிவுக்கு காரணமாக நான் ஆயிட்டேன். இப்படி அவங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது நன்னிமித்தங்கள் தோன்ற தொடங்கியது.
முன்பு கூட இந்த மாதிரி நல்ல சகுனங்கள் நேரில் காணப்பட்டதுன்னு மறுபடியும் சிந்திக்கிறாங்க. அழகிய அங்கங்களையும் அவர் மாதா சீதா தேவியை தன்னுடைய தேஜஸ்வினால காப்பாற்றப்பட்டிருந்தார். மங்களம் பொருந்தி அவர் அழிந்திருக்க மாட்டாங்க. நெருப்பு நெருப்பை எரிக்குமோ? கருப்பு கனலால ஜொலித்து கொண்டிருக்கும் அவரை அக்னி தேவன் எரிக்க முடியுமான்னு தனக்குள்ளேயே கேள்வியை கேட்டுக்கிறாங்க. எல்லையில்லாத மகிமை வாய்ந்த தர்மாத்மாவான ஸ்ரீராமரின் பத்னியும் தவறாத நெறியும் கொண்ட அவரை நெருப்பு தொடவும் ஆகாது. எரிப்பதை தொழிலாக கொண்ட இந்த அக்னி நிச்சயமா ஸ்ரீராமனுடைய பிரபாவத்தினாலும் மாதா சீதா தேவியின் புண்ணியத்தாலும் தான் என்ன எரிக்காம இருக்குது. மாதா சீதா தேவி பரதன் முதலிய 3 சகோதரர்களுக்கும் தெய்வம் போன்றவங்க. சாக்ஷாத் ஸ்ரீராமருடைய மனதிற்கு பிடித்த மனைவி. இவர் எப்படி அழிந்து போவார்? கொளுத்துதல் என்ற வேலையை எல்லா இடங்களையும் நல்ல செய்கிற வலிமை குன்றாத அந்த பிரபு அக்னி என் வாளை சுட்டி பொசுக்கல. அப்படி இருந்ததுன்னா நற்குல தோன்றலான அவரை போய் துன்புறுத்துவானா என்ன? அப்போ ஹனுமான் கடல் மத்தியில் மைனாக பர்வதம் எழுந்து தோன்றி தனக்கு உதவி செய்ய வந்ததை நினைவு ஏற்படுத்தி ஆச்சரியம் படுறாங்க. தவத்தின் சிறப்பினாலும் சத்தியம் தவறாத பேச்சினாலும் கணவரிடமே மனசை செலுத்தியவரதான மாதா சீதா தேவி வேண்டுமானால் அக்னியை எரிக்கலாம். ஆனால் அவர் அக்னி எரிக்க முடியாது. தர்மத்தால் ரட்சிக்கப்படும் தேவியை பற்றி இப்படி சிந்தித்து கொண்டிருக்கும் போது தான் மகாத்மாக்களான சாரணர்கள், அதாவது ஆகாயத்தில் பேசிக்கொண்டு போவதை ஹனுமான் கேட்குறாங்க. ஆஹா, ஹனுமான் தான் எவ்வளவு அரிய பெரிய செயலை செஞ்சிருக்கான். பயங்கரமானதும் அடக்க முடியாதுமான அக்னியை ராட்சசர்களின் வீடுகளில் வச்சாங்க. ராட்சச பெண்கள், பாலர்கள், முதியவர்கள் எல்லாருமே சோக குரல்ல பெரும் கூச்சலாக எழுந்தது. இந்த மக்களுடைய பரபரப்பினால ஏற்பட்ட கதறல் மலை குகைகளில் எதிரொலிக்குது. உப்பரிகை, பிரகாரம், நுழைவாயில் உட்பட நகரம் முழுவதுமே எரிந்து போயிருந்தது. மாதா சீதா தேவி எரிக்கப்படலை என்பது எங்களுக்கு ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்குதுன்னு அந்த ஆகாயத்தில் தேவர்கள் எல்லாம் பேசுகிறத ஹனுமான் கேட்குறாங்க. அமுதத்திற்கு ஒப்பான இந்த சொற்களை கேட்டவுடைய ஹனுமான் உடனே அவருடைய மனசுல சந்தோஷம் அளவுக்கு அதிகமாக ஏற்பட்டதா. கண்ணால் காணப்பட்ட சகுனங்களை கொண்டும் வலுவான நல்ல காரணங்களை கொண்டும் முனிவர்களின் வார்த்தைகளை கொண்டும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை தோன்ற ஹனுமான் நிறைந்த நெஞ்சுடையவராகிறாங்க. வந்த காரியம் நிறைவேறியதால திருப்தி அடைந்த ஹனுமான் சீதா தேவிக்கு எந்தவித கஷ்டமும் ஏற்படலைன்னு தெரிந்து கொண்டதுனால நேரில் அவரை மறுபடியும் பார்த்துட்டு திரும்ப போக முடிவு செய்கிறாங்க ஹனுமான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் 55வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.